புது ஐடியா புது பிசினஸ் என்ற தலைப்புல தொடர்ந்து வீடியோவை நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொடுக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த இடத்துல பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நானு. ஸோ இப்போ ரீசெண்டா ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு விஷயத்த செய்யும்போது, தொழில் செய்யும்போது அதில எந்த அளவுக்கு லாபம் இருக்குன்றத நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ரீசெண்டா ஒரு நபர் வந்து அதுக்கான செட்டப்லாம் செஞ்சு, அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்மகிட்ட தகவல பரிமாறினாரு. ஸோ அவருக்கும் ஒரு நன்றி வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறோம். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த பிசினஸ் நம்ம சொல்லக்கூடிய பிசினஸா இருந்தது அப்படின்னா, நீங்க அது சம்மந்தமா நம்மகிட்ட டீம் கிட்ட உங்களோட டீட்டெயில்ஸ ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, அது சம்மந்தமா கேட்கக்கூடிய நபர்களுக்கு வந்து உங்களோட கான்டாக்ட்ஸ நாங்க வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்றத இந்த இடத்துல ஒரு தகவலா உங்ககிட்ட நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது தெரியாதவங்க இத பயன்படுத்திக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோல, அதாவது புதுசா வந்து பிசினஸ் வந்து ஆர்வம் இருந்தா போதும், புரிதல் இருந்தா போதும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த பிசினஸ் இப்ப சொல்லக்கூடிய பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பிசினஸ்ல இருக்கவங்க கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில தான் இப்ப இத பதிவு பண்ணியிருக்கோம். அதாவது இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய, அதாவது ஒரு ஃபேக்டரி மூலியமா பண்ணக்கூடிய பிசினஸ், அதாவது ஒரு மிஷினரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய பிசினஸ் எந்த அளவுக்கு இருக்கு? அதுல எந்த அளவுக்கு லாபங்கள் வந்து இருக்கு? இன்னைக்கு அது எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு? எந்தெந்த பிசினஸ்லாம் இருக்கு? ஏன்னா இந்த பிசினஸ் நம்ம செய்றோம் அப்படின்னா, முதலீடு அதிகமா தேவைப்படும்போது, அந்த முதலீடுக்கு ஏற்ற லாபம் கிடைக்குமா? அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தீங்க. அது சம்பந்தமான தகவல தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பதிவு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோல ஒரு 10 துறைகள வந்து நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். மிக பிரம்மாண்டமா இருக்கு இந்த துறைகள் வந்து. ஏன்னா இந்த துறைகள வந்து நம்ம எந்த அளவுக்கு முதலீடு செய்றோமோ, அந்த முதலீட குறுகிய காலத்துல எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதே மாரி அந்த பிசினஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா, அது சம்மந்தமா, அதாவது நீங்க புரொடக்ஷன் பண்ணக்கூடிய பொருள வந்து வாங்குறதுக்கு இன்னைக்கு வந்து ஏற்றுமதி செய்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து இருக்கு. நீங்க ஏற்றுமதியே செய்யணுன்ற அவசியம் கிடையாது. இன்னைக்கு பதிவு பண்ண வீடியோல. நீங்க லோக்கல் மார்க்கெட்ட கவர் பண்ணாவே போதும். நீங்க வந்து குறுகிய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு லாபத்த ஈட்டக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த துறையில வந்து இருக்கு. பல நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த துறையில வந்து இருக்கு. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன துறைகள் வந்து இருக்கு, இந்த துறையில ஏன் வந்து இந்த அளவுக்கு அதிக லாபம் இருக்குன்ற தகவல் எல்லாமே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். வீடியோ பாருங்க. வீடியோல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா, நீங்க வழக்கம் போல எங்க டீம கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான தகவல் வந்து நம்ம வந்து குடுக்குறோம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன், நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? தற்போதைய 10 முக்கியமான உற்பத்தி தொழில் யோசனைகள். உற்பத்தி தொழிலை நினைக்கும் போது பெரும்பாலானவர்கள் இது மிகப்பெரிய முதலீடுகளை, விலையுயர்ந்த இயந்திரங்களை, பெரும் பணியாளர்கள் மற்றும் பரந்த இடத்தினை தேவைப்படுத்தும் என நினைக்கிறார்கள். ஆனால் அது எப்போதும் அவசியமில்லை. இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியால் பல இயந்திர உற்பத்தியாளர்கள் சிறிய மற்றும் மலிவான இயந்திரங்களை உருவாக்கி வருகின்றனர். அவை குறைவான இடத்திலேயே பொருந்தக்கூடியவை. இது பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. புதிய பொருட்கள் மற்றும் நிலைத்தன்மையுள்ள தீர்வுகளுக்கான அதிகரிக்கும் தேவை உற்பத்தி தொழிலுக்கு மேலும் கதவுகளை திறக்கிறது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதன் மூலம் ஒருவர் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியுடன் வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கலாம். உற்பத்தி தொழில் தொடங்க நினைத்தால் இந்த வீடியோவை பாருங்கள். 10 முக்கியமான உற்பத்தி தொழில் பார்க்கலாம். 1. கூலண்ட் உற்பத்தி. வாகனம் மற்றும் தொழில்துறைகள் வளர்வதன் காரணமாக கூலண்டிக்கான தேவை அதிகரித்துள்ளது. இந்தியாவின் கூலண்ட் சந்தை வருடத்திற்கு 6% வளர்ச்சியுடன் 6000 கோடியாக 2025க்குள் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூலண்ட் உற்பத்தி தொழில் தொடங்க 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் முதலீடு தேவைப்படும். இது உப்பு மூலங்கள், இயந்திரங்கள் மற்றும் பேக்கேஜிங் உபகரணங்களுக்கு செலவாகும். பசுமையான மற்றும் திறம்பட செயல்படும் கூலண்ட் தயாரிப்பதை முக்கியமாக கருதுங்கள். உள்ளூர் வாகன கடைகள் மற்றும் தொழிற்சாலைகளுடன் இணைந்து தொழிலை விரைவாக வளர்த்துக் கொள்ளலாம். 2. மின் கழிவிலிருந்து தங்கம் மற்றும் வெள்ளி மீட்பு. மின் கழிவுகள் ஒரு பொக்கிஷம் என்பது தெரியுமா? உலகளாவிய மின் கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் சந்தை $63 பில்லியன் 2025க்குள் செல்லும் என கணிக்கப்படுகிறது. இதில் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளியை மீட்டெடுப்பது லாபகரமான தொழிலாகும். அதிகளவில் மின் கழிவுகள் உள்ளதால் இந்த துறைக்கு பெரும் வளர்ச்சி வாய்ப்புகள் உள்ளன. ஆரம்ப முதலீடு 20 லட்சத்திலிருந்து 30 லட்சம் ஆகும். இது உபகரணங்கள், உரிமங்கள் மற்றும் அமைப்புகளுக்காக செலவாகும். இதன் மூலம் லாபம் மட்டுமல்ல, சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். 3. சுய ஒட்டும் டேப் உற்பத்தி. சுய ஒட்டும் டேப்புகள் பேக்கேஜிங், லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் ரீடெயில் துறைகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. உலகளாவிய BOPP டேப் சந்தை 5% வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு காமர்ஸ் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் துறைகளின் வளர்ச்சி காரணம். இந்த தொழிலை தொடங்க 15 லட்சம் முதல் 20 லட்சம் முதலீடு தேவைப்படும். தரமான டேப்புகளை தயாரித்து முக்கியமாக பேக்கேஜிங் துறையை இலக்காக கொள்ளுங்கள். 4. திரவ தூய்மைப்படுத்தி தினர் உற்பத்தி. திரவ தூய்மைப்படுத்திகள் ஊதிய, அச்சு மற்றும் வாகன தொழில்களில் முக்கிய பொருளாகும். இந்தியாவில் இந்த சந்தை 2000 கோடியாக 2025க்குள் வளரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான முதலீடு 12 லட்சம் முதல் 18 லட்சம் வரை. இது மூலப்பொருட்கள்,
கலவை உபகரணங்கள் மற்றும் பேக்கேஜிங்கிற்காக தேவைப்படும். பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் விதிகளை பின்பற்றுவது மிக முக்கியம். வலுவான விநியோக நெட்வொர்க் மூலம் லாபம் உறுதியாக இருக்கும். 5. வாழை மாவு உற்பத்தி. வாழை மாவு குழந்தை உணவுகள், பேக்கரி பொருட்கள் மற்றும் ஆரோக்கிய உணவுகளில் பயன்படுத்தப்படுகிறது. உலகளாவிய சந்தை 6.5% வளர்ச்சி அடைந்து $1 பில்லியன் 2025க்குள் செல்லும். இந்தியா மிகப்பெரிய வாழை உற்பத்தியாளர் என்பதால் மூலப்பொருட்கள் எளிதாக கிடைக்கும். 8 லட்சம் முதல் 12 லட்சம் முதலீட்டில் இந்த தொழிலை வீட்டிலிருந்தே தொடங்கலாம். ஆர்கானிக் மற்றும் பாதுகாப்பான வாழை மாவை தயாரித்து ஆரோக்கிய உணவுப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு வழங்கலாம். 6. ஒட்டும் பொருட்கள் மற்றும் சீலண்ட் உற்பத்தி. கட்டுமானம், பேக்கேஜிங் மற்றும் வாகனத் துறைகளில் ஒட்டும் பொருட்கள் மற்றும் சீலண்ட் அவசியமானவை. 25 லட்சம் முதலீடு தேவைப்படும். அதிக உறுதி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ள பொருட்களை உருவாக்குவதை கவனியுங்கள். 7. பிவிசி கம்பி உற்பத்தி. பிவிசி கம்பிகள் மின்சார இணைப்பு, குடியிருப்புகள் மற்றும் தொழில்துறை பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்திய சந்தை 8% வளர்ச்சி அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 25 லட்சம் முதல் 30 லட்சம் வரை முதலீட்டில் தொழிலை தொடங்கலாம். 8. பயோ பிளாஸ்டிக் உற்பத்தி. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கியமானதால் பயோ பிளாஸ்டிக் ஒரு நல்ல மாற்றாக உள்ளது. உலகளாவிய சந்தை $43 பில்லியன் 2025க்குள் செல்லும். பயோ பிளாஸ்டிக்குகள் சோளமாவு, கரும்பு சாறு போன்ற பசுமையான மூலப்பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படும். முதலீடு 20 லட்சத்திலிருந்து 30 லட்சம். 9. அறுவை சிகிச்சை பதவைகள் உற்பத்தி. மருத்துவத்துறை விரைவாக வளர்ந்து வருகிறது. இதனால் அறுவை சிகிச்சை பதவைகள் மிகுந்த தேவை பெற்றுள்ளன. இந்திய மருத்துவ பொருட்கள் சந்தை 8%. 10 லட்சம் முதலீட்டில் இந்த தொழிலை தொடங்கலாம். 10. லினன் துணி உற்பத்தி. லினன் துணி அதன் நீடித்த தன்மை, வசதியான அமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு காரணமாக பிரபலமாகி வருகிறது. முதலீடு 20 லட்சம் முதல் 25 லட்சம் வரை. இப்போது உற்பத்தி தொழில்கள் பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, புதிய தொழில்நுட்பங்கள், வளர்ந்த சந்தை தேவை மற்றும் மலிவான இயந்திரங்கள் மூலம் சிறிய அளவிலான உற்பத்தி தொழில்கள் எளிதாக தொடங்க முடியும். இவை உங்களுக்கு உதவியாக இருந்ததா? கருத்துக்களை பகிருங்கள்.